ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஹையர் டபுள் டோர் ஃப்ரிட்ஜு வெர்டிகல் மாடலு. அதை வந்து பார்த்திங்கன்னா ஓடுது கூலிங் இல்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டு ஓகேங்களா. இது வந்து ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா ஓடுது மிஷினில் கூலிங் இல்லைன்னு கம்ப்ளைண்ட்டு. கேஸ் இருக்கான்னு செக் பண்ணோம். கேஸ் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை. செக் பண்ணல வந்து பார்த்திங்கன்னா கேஸ் சுத்தமாக இல்லை. இந்த ஒரு பார்த்தீங்களா பைப்பு, இதை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நின்று வந்து பார்த்திங்கன்னா அரிச்சு போச்சு. அரிச்சு பஞ்சர் ஆகிடுச்சி ஓஸு. அதை நம்ம கட் பண்ணி வேறு ஒரு பைப்பு காப்பரில் போட்டு வந்து பார்த்திங்கன்னா வெல்டிங் அடிக்கிறோம். நம்ம வெல்டிங் அடித்து அதை சால்ட்ரிங் பண்ணுறோம். சால்ட்ரிங் பண்ணிவிட்டு கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெல்டிங் பண்ணிடலாம் நம்ம. இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வெல்டிங் மாடல் தான். இது ஃபுல்லாக வெல்டிங் ஹீட் காட்டி வெல்டிங் அடித்து வந்து பார்த்திங்கன்னா பஞ்சரை ஒட்டிடுவோம். பார்த்திங்கன்னா வெல்டிங் அடிச்சிட்ருக்கோம். ஃபுல்லாக வெல்டிங் அடிச்சுட்டு 2 பைப்பையும் பற்ற வச்சுட்டு வேக்கம் பண்ணி கேஸ் சார்ஜ் பண்ணிடலாம். இது கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 600A. பார்த்திங்கன்னா 2 எண்டும் வந்து பார்த்திங்கன்னா பற்ற வச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஏற்றுறதுக்குன்னா சார்ஜிங் நிப்பிள் NRI வால்வ்னு சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ஹீட் காட்டி அந்த பைப்பில் இருக்க ஜாயிண்ட்டை எடுத்துகிட்டு வேறு சார்ஜிங் நிப்பிள் வந்து பார்த்திங்கன்னா பற்ற வைக்க போகிறோம். ஹீட் காட்டி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா சார்ஜிங் நிப்பிள் அது எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஏற்றுறதுக்காக கேஜ் கனெக்ட் பண்ணுறதுக்கான NRI வால்வு அது. இதை நல்லா ஹீட் காட்டி வெல்டிங் அடிச்சிடலாம். வெல்டிங் அடிச்சுட்டு அதில் ஒரு சின்னதாக நான் ரிட்டர்ன் பின் ஒன்று இருக்கும். அதை போட்டுட்டு நம்ம வேக்கம் போட்டு கேஸ் சார்ஜ் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் லீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு எதனால் வந்து பார்த்திங்கன்னா பைப் வந்து பார்த்திங்கன்னா வெல்டிங் அடித்து முடிச்சாச்சு. வேக்கம் போகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கேஜ் ஹோஸ் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு வேக்கம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1/2 hour ஓட்டிட்டு வேக்கம் ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் நம்ம கேஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம். வேக்கம் குறைஞ்சது ஒரு 1/2 hour ஓட்டணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக வரும் நமக்கு. பார்த்திங்கன்னா வேக்கம் 1/2 hour ஓடிடுச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஸ் சார்ஜ் பண்ண போகிறோம். கேஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ளஷ் அவுட் பண்ணிடணும். ஃப்ளஷ் அவுட் எதுக்குன்னா இங்கே ஓஸில் இருக்க ஏரை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டத்துக்குள்ளார கேஸ் ஓப்பன் பண்ணி விடணும். இல்லைனா அந்த ஓஸில் இருக்க ஏரே வந்து பார்த்திங்கன்னா மாய்ச்சர் ஆகிடும்.
இது வந்து பார்த்திங்கன்னா R600A கேஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 0வில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் வந்து 0வில் தான் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஏறி நிற்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த தலைப்பை பற்றி வீடியோ வேணும்னாலும் கேளுங்க, கண்டிப்பாக நான் அதை பற்றி வீடியோ போடுறேன். அதேமாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு, ஏசிக்கெலாம் வந்து ஸ்டெபிலைசர் போடணுமான்னு தெரியல. அதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன்.